வணக்கம் உலக தமிழ் மக்களே. கார்த்திகை தீப ஸ்பெஷலாக பொரி உருட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பொரி உருண்டை செய்யறதுக்கு ஒரு பேக்கெட் பொரியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அவல் பொரி தான் வாங்கியிருக்கேன். நெல் பொரியிலும் செய்யலாம், அவல் பொரியிலும் செய்யலாம். பொரி நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அப்படி நமத்து போன மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வானலில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க, கிறிஸ்பி ஆகிடும். இப்போது அந்த பொரியை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். மண் தூசிலாம் இருந்தால் அடியில் வந்துடும். நல்லா பெரிய கண்ணு ஜல்லடையாக எடுத்து ஜலிச்சுக்கோங்க. எவ்வளோ தூசு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல் பேக்கெட் பொரியும் நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. பொடியாக நறுக்குன்னா ஒரு கைப்பிடி தேங்காயை வெறும் வானலில் போட்டு ஈரப்பசை இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. நான் எடுத்துருக்க பொரி அளவுக்கு இந்த ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கிறேன், சரியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் போட்டு வெல்லம் கரையிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லத்துக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். அடுப்பில் வச்சு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துருங்க, வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கப் அளவில் கேட்டிங்கன்னா எந்த கப்பை எடுக்கிறீங்களோ அதே கப் அளவில் ஒரு கப் வெல்லம் 5 கப் பொரி சரியாக இருக்கும். இந்த வடிகட்டியில் மண் தூசியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ பாகு நல்லா கொதிக்கட்டும். பாகுபதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சேர்த்து பாருங்க. பாகு பாருங்க தலை தலைன்னு இருக்கு, கெட்டியா வரணும். இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா சேர்ந்து வந்துருச்சு, நல்லா கெட்டியான பதம். இது மாதிரி தட்டில் போட்டால் சத்தம் கேட்கணும். இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காயையும் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்து நம்ம ஜலிச்சு வச்சுருக்க பொரியில் இந்த பாகை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு இந்த பேக்கெட் பொரி சரியாக இருந்தது. நல்லா கலந்தாச்சு. கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு சூடாக இருக்கும்போதே உருண்டைகளாக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி உருண்டை சைஸுக்கு எடுத்து லேசான அழுத்தம் கொடுத்து உருண்டைகளாக பிடிச்சிருங்க. சூடாக இருக்கும்போதே சீக்கிரமாக பிடிக்கணும், இல்லைன்னா உதிரியாக போயிடும். அதனால் எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சாச்சு. நீங்களும் இந்த பொரி உருண்டை ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.